வெல்கம் டு நம்ம சவுத் இந்தியா. தென்காசியில இந்த வீடியோல நம்ம எங்க பயணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னியன் பாறை அந்த சின்ன ஒரு மலை தான். அங்கதான் நம்ம பயணிக்க போறோம். இது வந்து நிஜமா அந்த காசி விஸ்வநாதர் டெம்பிள்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிட்டு இருக்கு. இந்த இடம் இயற்கை சூழ்ந்திருக்கும். ஒரு பக்கத்துல ஒரு பிரம்மாண்டமான குளம், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வயல்வெளிகள், அந்த மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த இடத்துக்கு ஏன் அன்னியன் பாறை அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, நம்ம 2005ல சங்கரோட விக்ரம் நடிச்ச அந்த அன்னியன் மூவி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த படத்துல உள்ள ஒரு முக்கியமான பாட்டு வந்து இந்த இடத்துல தான் நிறைய எடுத்திருப்பாங்க. அண்டங்காக்கா கொண்டக்காடி ரண்டக்க கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ அதனாலதான் அதுக்கப்புறம் தான் இந்த இடத்த வந்து அன்னியன் பாறைன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த இடத்துல ரஜினி, கமல் அவங்களோட ஈவன் சிவாஜி, எம்ஜிஆர் இவங்களோட அந்த படங்கள் வந்து இங்க சூப்பரா அந்த ஒவ்வொரு ராக்லயும் வந்து வரைஞ்சிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். அது இன்னைக்கும் கூட எள்ளு போல தடம் இருக்குது. ஆல்மோஸ்ட் 21 இயர்ஸ் கடந்தும் இன்னைக்கும் நீங்க அந்த தடையும் பார்க்கலாம். பெயிண்ட் அப்போ எவ்வளவு சூப்பரா ஸ்ட்ராங்கா அடிச்சிருப்பாங்கன்னு தெரியும். இதுதான் அது ஆக்சுவலி. சோ இந்த இடத்த தான் நம்ம பாக்குறதுக்காக வந்திருந்தோம். இதை வந்து அன்னியன் பாறைன்னு சொல்லுவாங்க. சுத்தி வந்து சூப்பரா இயற்கை சூழ்ந்திருக்கும். வாங்க இந்த இடத்துல கீழே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அடுத்தது நம்ம மேல பயணிக்கலாம். இப்போதைக்கு கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பாட்டு கண்டிப்பா ஞாபகம் வந்திருக்கும். சங்கர் அவர்கள் அந்த பாட்டுக்காக எக்கச்சக்கமா எஃபோர்ட் போட்டிருப்பாரு. நிறைய லொகேஷன்ல எல்லா இடத்துலயுமே வந்து நிறைய வேலைப்பாடுகள் பண்ணிருப்பாரு. பெயிண்டிங் வேலைப்பாடுகளா இருக்கட்டும், அந்த பிரிட்ஜ், ஸ்ட்ரீட் எல்லாமே சூப்பரா டெக்கரேட் பண்ணி அந்த பாட்டு எடுத்திருப்பாரு. கண்டிப்பா நீங்க ஒரு போய் பாருங்க. இப்ப கண்டிப்பா தெரியும் உங்களுக்கு. சோ அதுக்கு அடுத்ததா நம்ம இங்க இருந்து அப்படியே சைடுல ஒரு பாதை இருக்கும். அப்படி நம்ம மேல போய் மேல நின்று பார்த்தோம் அப்படின்னா அந்த வியூ சுத்தி பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துக்கு வரவங்க எல்லாருமே இதை அன்னியன் பாறை அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல இந்த பாறையில செதுக்கப்பட்ட சிற்பம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. சிவன் பார்வதி அவ்வளவு சூப்பரா இந்த இடத்துல செதுக்கி இருப்பாங்க. ஆனா அது ஒரு ஹிடன் ஸ்பாட்டுக்குள்ள இருக்கு. நீங்க இந்த இடத்துக்கு போயிருந்தீங்களா, அந்த சிவன் பார்வதியோட சிலையை பாத்தீங்களா அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. யாரெல்லாம் போயிட்டு அதை பார்க்காம வந்தீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நம்ம அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க மேல போயிட்டு அது எங்க இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். தொடர்ந்து பாருங்க. இந்த சிவன் பார்வதி சிலை 2 பாறைகளுக்கு இடையில இருக்கிறதுனால நிறைய பேர் மிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ரொம்ப டிவைனான ஒரு பிளேஸுங்க. அன்னியன் பாறைன்னு மட்டும் நினைச்சிட்டு நீங்க இங்க வராதீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நிறைய பேர் குடிச்சிட்டு பாட்டில்கள் போடுறதா இருக்கும். எக்கச்சக்கமான பிளாஸ்டிக் எல்லாம் இருந்தது. சோ கண்டிப்பா அதெல்லாம் தவிருங்க. இங்க வாங்க, உட்காருங்க, ஸ்பெண்ட் பண்ணுங்க, போங்க. ஆனா அந்த பிளாஸ்டிக் எல்லாம் இங்கே விட்டுட்டு போறது, இந்த இடத்துல வந்து குடிக்கிறது, அதெல்லாம் கண்டிப்பா தவிர்க்கணும். இது ஒரு ஸ்பிரிச்சுவலான பிளேஸ். ஜஸ்ட் அன்னியன் மூவி ஷூட் பண்ண இடம் கிடையாது ஆக்சுவலி. எனிவே அதை பார்த்துட்டு நம்ம அங்க இருந்து கிளம்பி நம்ம காசி விஸ்வநாதர் டெம்பிளுக்கு தான் வந்தோம். இது வந்து ஆல்மோஸ்ட் அங்க இருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிட்டு இருக்கு. இந்த இடம் வந்து நிஜமா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தென்காசியில ரொம்ப ஃபேமஸான ஒரு சிவன் டெம்பிள் அப்படின்னா இந்த காசி விஸ்வநாதர் டெம்பிள் தான். இந்த கோயிலோட ராஜகோபுரம் அப்படின்றது ரொம்ப ஹைலைட் ஆக்சுவலி. கோயில் டைமிங் அப்படின்றது 12 மணிக்கு இதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் இன்னும் சோகமான ஒரு விஷயம். நம்ம போனது கரெக்டா 12 o'clock போனோம். கோயில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி. அதுக்கப்புறமா நம்ம போக முடியல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். ஏன்னா அடுத்தது அவங்க ஓப்பன் பண்றது 4 PM தான் ஓப்பன் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். அதனால தான் நம்ம அங்க இருந்து கிளம்பிட்டோம். இருந்தாலும் இந்த இடத்துல அந்த ராஜகோபுரம் அங்க உள்ள எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத முடிஞ்ச அளவு நம்ம ஷூட் பண்ணோம். சோ இந்த காசி விஸ்வநாதர் டெம்பிள் பாத்தீங்க அப்படின்னா 13ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது பாண்டிய மன்னர்களால். வீரபாண்டியன் அப்படின்றவர் தான் அந்த கோயிலை வந்து நிறுவியிருக்காரு. அதுக்கப்புறமா
மதுரை நாயக்கர்கள் அவர்கள் வந்து இந்த கோயில்ல வந்து நிறைய பணிகள் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ராஜகோபுரம் அப்படின்றது பிளாட்டா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா பிரம்மாண்டமா அந்த ராஜகோபுரத்தை எழுப்பியிருக்காங்க. நிறைய கல்வெட்டுகள், எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு இந்த கோயிலுக்கு. கண்டிப்பா இந்த கோயிலையும் மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம வந்து அந்த டைம் கன்ஸ்ட்ரக்ஷனால தான் இந்த கோயில் நம்ம வந்து ஒரு 5 hours இங்க வெயிட் பண்ண முடியாது அப்படின்றதுனால நம்ம அப்படியே வெளியே சுத்தி பார்த்துட்டு நம்ம கிளம்பிட்டோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ நம்ம முக்கியமான ஒரு ஸ்பாட்டுக்கு தான் அடுத்தது போறோம் தென்காசியில. தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தேங்க்யூ. பாய்.